இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோ பார்க்க போறோம். நான் பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். நாலா அப்பார்ட்மெண்ட் இருந்ததுல போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு அப்படி கிராஸ் பண்ணி போறான் அவன். சந்தோஷமா விடவே மாட்டான் அந்த வாட்ச்மேன். அப்பார்ட்மெண்ட் வைத்திருக்கல இருக்க போச்சுடா. இப்போ எப்படி போறாங்க பாப்போம். ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ கட்டையை போட்டுருக்கானே, லேசா அப்படி ஒதுங்கி போயிடுவோம். கார்னா கஷ்டம். போயிட்டானே அப்படின்னு போறோம். பைக் நாளுக்கு போயிடுறாங்க. பெருசா தூக்கி தொட்டி அவரோட இடம் போல இருக்கு. என்னங்க இது? பூச்செடி எதுக்கு சார் இங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க? நான் எப்பயுமே எனக்கு கொஞ்சம் கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி கார்டன் மாதிரி வச்சு. கார்டனிங் வீட்ல வைக்கலாம், சரி இல்ல பால்கனில வைக்கலாம். ஓகே, கொண்டு வந்து பார்க்கிங்ல வச்சிருக்கீங்க. அது என்னோட பார்க்கிங் சார். உங்க பார்க்கிங் தான் என் சார். பார்க்கிங்ல என்ன வேணா சார், டயர் கூட ஒன்னு கொண்டு வந்து போடுவாங்க. நானு டயரா கொண்டு வந்து போடுவீங்க? போடுவேன். அடுத்து அது வச்சிருக்காங்க பின்னாடி வச்சு நான் போடுவேன். பார்க்கிங் இப்போ வெளியில எக்ஸிட் ரேம்புக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு, ஈஸியா போயிட்டு வந்துக்கிறேன். அதுக்காக என் பார்க்கிங்ல நீ போவியா? என் பர்மிஷன் இல்லாம என் பார்க்கிங்ல நீ போவீங்களா கிராஸ் பண்ணி? ஐயே. நான் எனக்கு பிடிச்ச இடத்துல என்னோட பிரிமிசஸ்க்குள்ள நான் இருப்பாங்க இந்த மாதிரி சில பேர். வீர வச்சு Dress கூட மாத்தி போடுவேன். இங்க ஆமா, எனக்கு உரிமை இருக்கு. நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் இங்க ஏன் அப்படி இருக்கீங்க? ஏன் என்ன அப்படி இருக்காங்க? ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கோம், சரி போறாங்களே, வீட்ல இருக்க பொருளை கொண்டு வந்து பார்க்கிங்ல வைக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அப்பா என்ன பண்றது? எனக்கு என் இடத்த நான் யூஸ் பண்ணணும்ல. ஏன் அப்படி இருக்காங்க? யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்க, நான் யூஸ் பண்ணுவேன். என்ன பைக் பார்க்கிங் அங்க இருக்கு, இங்க கொண்டு வந்து பைக் நிறுத்துறீங்க. ஏன் பைக்கா எங்க நிறுத்துவேன்? கார் இல்ல பைக் நிறுத்துறேன். உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் காசு கொடுத்து வாங்கிருக்கேன் அந்த இடத்த பார்க்கிங். நானு ஓனர் காசு கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன். நானு பைக் நிப்பாட்டுவேன், பூஜை வைப்பேன், டயரை கொளுத்தி போடுவேன். எதுக்கு இங்க போறீங்க? போயிட்டு பாத்தீங்களா ஆரம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா இந்த ஒரு சின்ன சந்தோஷம். சின்ன சந்தோஷம். இந்த இடத்துக்கு கூட காசு கொடுக்கணுமா? ஆமா ஆமா, அதுக்குதான் அவங்க சண்டை போடுறாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டம்ப்பா. ஃப்ரீயா இருந்தாதான் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. பாத்துனே போறாரு, இங்கிட்டும் போறாரு வர்றாரு, திருட்டு மொழியாவே இருக்கு. என்ன பண்றான்னு தான் தெரிய மாட்டேங்குது. போட்டோ எடுக்கிறாரு. டம்புல எடுத்த இடத்துல வைக்கிறது இல்ல. யார் எடுத்தாங்களோ சார் சார் நான் தான் எடுத்தேன். நீங்க போட்டுட்டு இருக்கேன். நான் போட்டுட்டு எடுத்து முடிய வச்சிருவேன். போடு. ஐயோ, போட்டோ எடுத்து போட்டுறாங்க இல்லையா? குரூப்ல போட்டுறாரு போல இருக்கு. அபார்ட்மெண்ட் குரூப்ல சொன்னாம போயிருக்காங்க. ஏன் சார் இப்படி ஏசி சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போகலன்றத வந்து போட்டோ எடுத்து போடுறீங்களே, அந்த சுவிட்சை அப்படி எடுத்து அமத்துனா என்ன? போட்டோ உங்களுக்கு ஆஃப் பண்ணும்ல. இப்ப யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, யாரும் தெரியல. யாரும் கண்டுபிடிப்போம். கூப்பிட்டு எல்லாரும் வேணுக்குனே அமத்தாம போறாங்களா? ஏதோ ஒரு அவசரத்துல இல்ல ஒரு டயர்ட்னஸ்ல போயிருப்பாங்க சார். வேஸ்டா போகுது இல்ல? வேஸ்டா போகுது. அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அதுக்கு எல்லாருக்கு முன்னாடி போட்டு அவர் பேரை போட்டு ஃபைனை போட்டு அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது இல்ல. இப்ப ஆஃப் பண்ண போயிட்டோம்னா அப்புறம் குரூப்ல போடணும்ல. அப்புறம் குரூப்ல எதுக்கு இருக்கு? அப்புறம் குரூப்ல கம்ப்ளைண்ட் பண்ணனும்னா கம்ப்ளைண்ட் பண்ணி தான் தீரணும். ஆள் வர சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி சிசிடிவி வர செக் பண்ண போறீங்களா? பண்ணி இத நாம வந்து கொண்டு போய் பிரசிடென்ட் கொண்டு போய் நிறுத்தி நிப்பற. யாரு சிசிடிவி வர வராரா? ஆமா, ஷெர்லாக் ஹோம்ஸ் டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்காம விட மாட்டாரு. சாருக்கு தான் வேலை. எங்க நாய் ஆயி போயிருக்கு, எங்க பைக்குக்கு மேல சைக்கிள் போடிக்காங்க, கார் பார்க்கிங்ல எவன் பைக்க போட்டுருக்கான், எவன் 20 கிலோமீட்டருக்கு மேல வேகமா வண்டியை ஓட்டுறான், மை கேட்ல எவனெல்லாம் உள்ள வர்றாங்க வெளிய போறாங்கன்றதெல்லாம் சார் கண்டுபிடிப்பாங்க. ரிட்டையர் ஆயிருச்சுனா வீட்ல இருக்கானே செக்யூரிட்டி கார்டு வேலை பூரா இவங்க பார்க்கறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி எதுக்கு? என்ன சார் வாய் திறங்க. ஓகே, எதுக்கு இந்த வாயை வச்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா பேசுறாங்க. கண்ணாடி இந்த எத்தனை கண்ணு தெரியும்? மீட்டிங் வந்துட்டோம். என்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கு மீட்டிங் சொல்லுங்க சார். சார் முதல்ல ஃபிளாட் நம்பரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க சார். ஃபிளாட் நம்பர் 11012. இங்க வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்டெப், அதுல வந்து லைட்ஸ் எரிய மாட்டேங்குது சார். சார் இல்ல, இது யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. பட் ஸ்டெப் யூஸ் பண்ணலாம். லிஃப்ட்ல போறனால அது இப்போதைக்கு மாத்தவனா இப்படி வைக்கலாம்னு இருந்தா பின்னாடி மாத்திரோம் நாங்க. ஓகே, வேற கேள்வி. வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஏசி சரியா வர்க் ஆக மாட்டேங்குது. ஏசி சார் சொல்லியாச்சு சார். சொல்லிட்டோம். வேற விளையாடுறதுக்கு இடமே விளையாடுறதுக்கு இடமெல்லாம் அது ஒண்ணும் செய்ய பில்டர் பிரச்சனை. என் பிரச்சனை கிடையாது. வேற விளையாடுறது குழந்தைங்களுக்கு அது பில்டர் பிரச்சனை சார். 1502 தண்ணி மாப் போட்டோம்னா தண்ணி போக மாட்டேங்குது சார். தண்ணி போக மாட்டேங்குதுன்னா எங்க பத்தில பில்டர் பிரச்சனை சார். தண்ணி அது போகலனா நாங்க என்ன செய்ய முடியும்? இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. ஏங்க அது மெயின்டெனன்ஸ் டீம்ல தான சார் வருது. சார் வேற ஏதாவது சொல்லுங்க. சார்
1203 சார். பில்லர் வந்து என்னோட பார்க்கிங்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு சார். அது பில்டர் பிரச்சனை, எங்க பிரச்சனை ஐயா, அப்புறம் கிடையாது. எதை கேட்டாலும் பில்டர் பிரச்சனை. அப்புறம் எதுக்கு சார் மீட்டிங்? வாங்கும்போது பார்த்து வாங்கணும், வாங்காம வந்துட்டு இப்போ வந்து மாத்த முடியும், அது மாத்த முடியாது. வேற கேம் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க சார். ஆமா சார், கேரம் போர்டு மேல வந்து உட்கார வச்சு சோறு விட்டுறாங்க சார். எப்படி சார்? இது என்ன சார் நியாயம்? சாப்பாடு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு எங்க தான் போவாங்க சார்? இல்ல அவங்க பாக்கணும் இல்லையா, அவங்க பாவம் இல்லையா? பண்ணக்கூடாது சார், பண்ணக்கூடாதுங்கறத வந்து சொல்லணும். ஏன்னா அது உங்க கசினோட பொண்ணுன்னு சொல்றாங்க. இல்ல, அதனால தான் ஏன்னா உங்க கசின் உங்க வீட்டுக்கு வந்தவங்க உங்க கெஸ்ட் தான். நீங்க உங்க சொந்தக்காரங்கன்னா நீங்க ரொம்ப அமைதியா பேசுறீங்க. இல்ல சார், இல்ல சார், குழந்தைங்கன்னு வரும்போது நம்ம எல்லாரும் கொஞ்சம் பாதிப்படுதான். இல்ல இல்ல, உங்க பிரச்சனைன்னு வரப்ப வேற பிரச்சனை, வேற சொல்ல மாட்டாங்க. பிடிக்கிறாரு சார். அந்த ஸ்மெல் எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு சார். சிகரெட் வந்து சொல்ல முடியாது சார், அதெல்லாம் வந்து பர்சனல் இதெல்லாம் அதெல்லாம் பேசார். அப்ப வீடியோ அடிக்கலாமா சார்? வேற அடிக்கலாம். நீ பார்க்கிங்ல வந்து பபிள் கம் போட்டு துப்பிட்டு போயிடுறாங்க சார். பார்க்கிங்கா அந்த பார்க்கிங்கா கேவலமா பேசுறீங்க சார். என்னங்க வண்டி நிறுத்துற இடம் தமிழ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ் வரலைன்னா எதுக்கு இங்கிலீஷ் ட்ரை பண்ணணும்? சார் மீட்டிங் ஓவர். ஏங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில எதுக்கு சார் அப்ப கூட்டு வந்தீங்க? இப்ப தெரியல எதுக்கு வந்தோம்னு தெரியல. அப்ப எதுக்கு வந்தா எல்லாம் வந்தோம், பேசிட்டோம், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா சால்வ் பண்ணுவோம். அசோசியேஷன் மீட்டிங்கே கிடையாது, வேஸ்ட் இந்த மீட்டிங். அடுத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வச்சா நான் நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க எல்லாரும். இதெல்லாம் இது வந்து சரிப்பட்டு வராது. வேற என்ன ஒண்ணுமே அசோசியேஷன்ல இருக்கிறதுனா வந்து பெரிய தலைவலியா இருக்கு. இவங்க கிட்ட என்ன பண்ணாலும் எமௌண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தனி மூலம் ஒழுக்கம் இல்ல இவங்களுக்கு. அது வரல நாங்க என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் பார்க்க முடியாது. நாங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு செய்ய முடியும். மீட்டிங் நடத்தி வச்சா எடுத்துப்பாங்க. போ வேஸ்டா, டைம் வேஸ்டா, போங்க எல்லாம் போங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன இவ்வளவு செப்பல்ஸ் கிடக்கு? 8ஆம் நம்பர்ல 2, 9ஆம் நம்பர்ல 2, 11ஆம் நம்பர்ல 4 கிடக்கு. என்ன சுதாகர், என்ன இதெல்லாம் இவ்வளவு செப்பல்ஸ்? எவ்வளவு பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, செல்பா கிளம்பிடுவாங்க. என்ன எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? எவ்வளவு பேர்லாம் இல்ல. தண்ணி பிரச்சனையா? தண்ணி எவ்வளவு செலவா எவ்வளவு ஹவுஸ் ஓனரா? அதெல்லாம் இல்லங்க, பாத்துறாங்க, போயிடுவாங்க. செலவு சுதாகர், நான் பண்ண முடியாது. தண்ணி செலவு பண்ண முடியாது சுதாகர். மேடம் இல்ல மேடம், நாங்க வந்து இப்ப காலையில வந்தோம், சாயந்தரம் கிளம்பிடுவோம். இவங்க மட்டும் தான் இருப்பாங்க, தண்ணி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. தண்ணி எட்டு செருப்பு உள்ள போய் நோல கிளம்பிடுவோம். காலைல வந்தாங்க போயிடுவாங்க. அதுக்குள்ள என்ன தெரியும். ஹவுஸ் ஓனர்னா அப்படிதான் பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் சால்வா பேசு. இது ஹவுஸ் ஓனர் கிடையாது, ஹவுஸ் ஓனர் மெயின்டெனன்ஸ் டீம். இவங்க மெயின்டெனன்ஸ் டீமா? ஆமா. நீங்க வரணும்ல. என்ன மெயின்டெனன்ஸ் நீங்க என்ன சொல்ல கொடுத்துட்டீங்க? உங்க வேலை என்ன? மோட்டர் போட வேண்டியது உங்களுடைய வேலை, உங்களுடைய கடமை. தண்ணி கேக்குறது எங்களுடைய உரிமை. நான் சாயந்தரம் வரைக்கும் கூட இருப்பேன். நீங்க நான் ஓனர் நினைச்சுக்கிறேன், நீங்க பம்மி பேசுறீங்க. ஓனர் கூட ஓனரை விரட்டி வச்சிருந்தோமா? என்ன வேணும் உங்களுக்கு? வாங்கதே வெட்டி விட்டுச்சா? தண்ணி வராதா? உங்க வீட்டுக்கு நீ தண்ணி வராதுக்கு என்ன டேங்க் இருந்தா தானே நீ தண்ணி வரும் உங்க வீட்டுக்கு. அப்ப நான் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன். நீ போலீஸ் கம்ப்ளைன்ட், நான் மிலிட்டரியை கூப்பிடுறேன். அவங்க என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நீங்க வாடகைக்கு தான் இருக்கீங்க. கோச்சி ஒரு விரட்டி விட்டுருவாங்க வந்தனிக்கு. சாயந்தரமே கிளம்புறாரு. என்னன்னு கேளு. பிக் பாஸ்க்கு வந்த பிரசன்ட் சான்றா மாதிரி பேசக்கூடாது. டென்ஷனா இருக்கானே. அதெல்லாம் விஜய் சேதுபதியோட அமைதியா இருப்பாங்க, நாங்களாம் அமைதியா இருக்க மாட்டோம். என்ன இதெல்லாம் எல்லாரும் காண்டா இருக்கு. ஓனர் இங்க குடி இருந்தா ஓனரையே டார்ச்சர் பண்ணி இந்த ஏரியா விட்டு பக்கத்துல குடி போயிட்டான். அந்த யாராவே ஊர்ல இவ மாதிரி 5 ஓனர் வீட்டை எழுதி வாங்கினவன்டா நானு. ஏகிட்டே வா, நான் நீ இருந்து நீ காலி பண்ணி நான் இருந்துக்கிறேன். என்ன ஓர பேசிக்கிறீங்க? என்ன நீ கேஸ் கொடு, வா பாப்போம். கேஸ்ல போய்டா, வா போட்டு பாத்துக்கோ, வா. பச்சைக்கிளியே பச்சையா இருக்கு சொல்லுங்க பாப்போம். மேடம் பச்சைக்கிளி தெல்ல யோசிச்சு சொல்லுங்க. நல்லா யோசிச்சுட்டு பச்சை தண்ணி குடிக்கிறதுனால அது பச்சையா இருக்கு. மேடம் நீங்க ஆமா, எனக்கு என்னன்னா எங்க வீட்ல வந்து வேலையா இருக்கு. நீங்க எனக்காக அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க. நான் வந்து எல்லா காய்கறியும் நறுக்கிறேன். ஓகே. வீடு மாப் போட்டு தரேன். பாப்போடல நீங்க வந்து எனக்கு துவைச்சு போட்டுருவேன். நம்ம உங்க வீட்டுல பண்ண மாட்டீங்களா? யார் அவங்க? யாரா? யார் அவங்க? யாருன்னு இப்படி கேப்பீங்க நீங்க? Who உங்களுக்கு is she? என்னங்க இங்கிலீஷ்ல கேக்குறீங்க? அப்புறம் என்ன நீங்க யாருன்னு கேட்க கூடாது. Who is she? ஹிந்தி எனக்கு தெரியாது. அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் இங்க. அப்படியா? ஆமா. ஏங்க அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அதுங்க மொக்க காமெடி அடிக்கிறாங்க, அது போய் சிரிக்கிறீங்க. இல்ல அவங்க என்ன சொன்னாலும் சிரிக்கணும். அவங்க குரூப் நாங்கெல்லாம். ஏன்? அவங்க லேபிள்ல இருக்கோம்னா எங்களை இந்த இன்னொரு லேபிள்ல இருக்கவங்க தொட மாட்டாங்க. ஆமா, இவங்க செந்தில், அவங்க குணா, இவங்க லேபிள்ல இருந்தா அவங்க யாரும் நொட்ட மாட்டாங்க. ஏங்க ஏதாவது சொல்லிட போறேன், மொக்க காமெடி அடிச்சுக்கிட்டு இப்படி தெருவுல பார்க்க அலப்பிக்கிட்டு தெரியுறீங்க. என்ன மேட்ரு? உங்களுக்கு ஒரு அசோசியேஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்ப நீங்க எப்படி எங்க கேங் பாஸ் கிட்ட தான் நீங்க ஓ, வரணும். இவங்கள்ட்ட தான் வரணுமா? ஓ. காக்கா பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நான் இப்ப போய் அவங்க வீட்ல பாத்ரூம் கழுவ போறேன். பாத்ரூம் கழுவ போறியா? என்ன இப்படி இறங்கிட்டாளுங்க? ஏய்யா, என்னடா இது பொழப்பு? என்ன ஆளு புதுசா இருக்கு. ஹலோ, நான் வீடு வாடகைக்கு வந்திருக்கேன். என்னமா வேற மாதிரி கேக்குறீங்க? வேற மாதிரிலாம் ஒண்ணு கேட்கல. எங்க கேங்ல நீங்க சேர்ந்துறீங்களா? கேங்ல சேரவா? உங்க கேங்க பார்த்தாலே இந்த காமெடி மொக்க காமெடியா போறீங்க, அதனால சேர மாட்டேன். செம ஃபன்னா இருக்கும். வேண்டாம். பாத்தீங்களா? இத சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா. இவங்க நீங்களே எங்க கேங்ல வந்து நல்லா இருக்கு சேருங்க. கேங்கு. கண்டிப்பா சேர்ந்துங்க. வர மாட்டியா நீ?
நீதான் அந்த காமெடி சிரிக்கிற. காமெடி அது. இதெல்லாம் குப்பை இங்க வைக்கிறீங்க. கார்பேஜ்ல இங்க வைக்க கூடாது. கார்பேஜ் வரும்போது நீங்க எடுத்துட்டு வரணும். தரம் பிரிச்சு வச்சிட்டீங்களா? மக்கும் குப்பை மக்கா குப்பை எல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? இல்ல வெட்டு. அதுதான் குப்பை மக்கா குப்பை இல்ல போட்டு சேராதனாலயா கிழிச்சிரும். அப்ப வைக்க கூடாதா? வைக்க கூடாது. எடுத்து வீட்டுக்குள்ள போங்க. நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நடக்க கூடாது. அதெல்லாம் ரூல்ஸ் படி தப்பு. அப்புறம் எங்க நடக்கணும்? இங்க தான் நடக்கணும். மேடம் மேடம் உங்க கேங்குக்கே வந்துறோம் மேடம். வந்துறீங்களா? அப்ப இங்க வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாம் பண்ணிக்கங்க. இன்னொரு ஜோக் இருக்கு. போச்சுடா. அண்ணே 2 முட்டை. சாரி சார், முட்டை நம்ம அசோசியேஷன்ல வைக்க கூடாது. நேத்து இருந்துச்சு முட்டை. நம்ம அபார்ட்மெண்ட்ல நேத்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க சார். என்னன்னு? முட்டை வந்து கிடையாது நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ள. முட்டை விக்கிறதுல என்ன இருக்கு? முட்டை கம்சல் நான்வெஜ் சொல்லி முட்டை நான்வெஜ்ஜே கிடையாது. சார் தான் சார் தெரியும். சார் சொல்றது தான் நான் பண்ணணும். சார் எங்க அவரு? சார் இங்க அவர் வர சொல்லுங்க. உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டேங்க. உங்களுக்காக சார் தான் வராரு சார். உங்களுக்காக நான் வந்துட்டேங்க. சொல்லுங்க என்ன வேணும்? என்னது? வித்துட்டு இருந்தாங்க. ஆமா முட்டை வித்தாங்க. முட்டை பேன் பண்ணிட்டீங்க. ஆமா பேன் பண்ணிட்டாங்க. முட்டையை பேன் பண்ணீங்க. பேன் பண்ணிட்டோம். ஓ கேரளால பண்ண மாதிரியா? மேனேஜர் ஆட்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை வச்சுக்கிறது அது ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு அத்தன்டிக்கான ஒரு இதுல இருக்கும்போது அது வந்து சரியா வர மாட்டேங்கிறனால சரி வேணாம்னு சொல்லி எடுத்துட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கும்போது ஒருத்தருக்காக பர்டிகுலரா ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. அதான் சார் நானும் சொல்றேன். இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 1200 பேர் இருக்காங்க. 1500 பேர் 1200 இருந்து 1200 பேர்ல சாப்பிடாத ஆட்கள் ஒரு 200 பேர் இருப்பாங்களா? மிச்சம் 1300 பேர் முட்டை சாப்பிடுறவங்க தான் சார் இருக்காங்க. அப்ப அதுதானே பொது. கரெக்ட் தான். அதாவது என்னன்னா ஒருத்தருக்காக இதை பண்ணவே கூடாது. அதான் நான் ஒரு சாராருக்காக முட்டை வீந்து விற்க கூடாதுங்கிறதான் நாங்க வந்து இல்ல வேணாம் பொதுவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணாம்னு முடியும். நான் என்ன சொல்றேன், முட்டை மட்டும் இல்ல முட்டை கோஸ் வாங்கணும்னாலும் வீட்டை விட்டு வெளியே போங்க. அதாவது மூடிடுங்கன்ற எல்லாத்தையும் மூடிடுங்க. எதுக்கு கடை தேவையில்லாம இருக்கு. ஒருத்தருக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? ஒருத்தருக்கு வேணும் வைக்க கூடாது. அதுதான் சொல்றேன். எங்களுக்கு தாங்க வேணும். வேணாங்கிறாங்களே. வேணாங்க. பிடிக்காதவங்க இருக்காங்கல்ல. பிடிக்காதவங்களுக்காக நீங்க யார் அந்த பிடிக்காதவங்க? நாங்க தான். பிடிக்காது இல்ல. நான் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து ஒரு சின்ன இது கடையை வச்சுக்க. முட்டையை பேன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இந்த முட்டை விற்கவே மாட்டேன். நாங்க பேன் பண்ணிட்டோம். நீங்க போங்க சார் போங்க. உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன். நான் தான். என்னங்க நீங்க தானே பில்டிங் கட்டின பில்டர்? நாங்க தான். மனசாட்சி நான் உங்களுக்கு. என்னங்க சோறு தானே சாப்பிடுறீங்க? என்ன சொல்லு. மனசாட்சி உங்க வீட்ல நீங்க உங்க வீட்ல பிள்ளை எல்லாம் இருக்கு. ஆமா இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. பில்டிங் கட்டுக்கணும்னு சொன்னா அப்படி மாவீரன் படத்துல வர மாதிரி செட்டு போட்டு கொடுத்த மாதிரி போட்டுருக்கீங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. அப்படியே விழுகுது. என்ஜாய் பண்ண வேண்டியது. பெரிய பிராண்ட் டிவில விளம்பரம்லாம் போடுவீங்க. இதெல்லாம் அப்படித்தான். ஒண்ணும் செய்ய முடியாது. வாங்கினோடனே எப்ப முடிப்பேன்னு கேட்டா அப்ப இப்படிதான் பூசி கொடுப்போம். ஆணி அடிச்சாலே எல்லாம் அந்த விழுகுதியா? சந்தோஷப்படுங்க. ஆணி அடிச்சா அவங்க அப்பார்ட்மெண்ட்லாம் அடிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டு கூட சுத்தி அடிக்கிறாங்க. ட்ரில்ல போடுறாங்க. அப்பயும் இறங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கையிலே ஆணி எடுத்து குத்துறாலும் உள்ள போயிருக்கு. சந்தோஷப்படுறத மழை டைம்ல வந்தா அங்க கசியுது. நாங்க பட்டி பார்த்து லப்பம் பார்க்க வேண்டியதா இருக்கியா? பாருங்க. பாக்குறேன். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். நான் பாக்குறேன். பாத்து கொடுப்பேன். பாக்குறேன். 5 வருஷத்துக்குள்ள பாத்து கொடுத்தானே நீ பண்ணணும். இல்ல நாங்க பண்ணணும். அது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்ல. நான் பாக்குறேன்னு தான் சொல்றேன். நானு நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துதான் இருக்கேன். நான் கேட்க பாப்பேன். எல்லாத்தையும் நான் பார்த்து தருவேன். பிராண்ட் பெரிய பிராண்ட் டிவில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருதுன்னு வந்தேன். ஏமாத்திட்டு இல்ல. நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். பண்ணி தர்றேன். மக்களே பிராண்ட பார்த்து நம்பாதீங்க. நீங்களே கையில சுத்திலோட போய் தட்டி பார்த்து வாங்குங்க ஐயா. என்ன நீங்க குறை சொன்னீங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிரும். டிவி சேனல் அட்வர்டைஸ்மென்ட் கொடுப்பில்ல அப்ப கிளிக்கிறேன். என்னத்த கிளிக்கிறேன்? நான் சொல்றேன். என்ன பிராண்ட்னு சொல்லுங்கப்பா. பண்ணு. அதான் எப்ப வாங்க பேசிட்டு போவாங்க. கமல்ல தெரியும் நல்லா இருந்துச்சு. ஆனா அபார்ட்மெண்ட்ல நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள போய் பார்க்க போயிருக்கேன் தவிர இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி கூட அபார்ட்மெண்ட்ல இருந்ததும் இல்லை, இது பண்ணதும் இல்லை. தெரியல. இது இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மீட்டிங் நடக்கிறது அதுக்கு நான் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு உசரம் வாங்குவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கலாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். சூப்பரா இருக்கும். அப்படியே ஓபன் பண்ணா அடுத்த வீடு அப்படி ஆப்போசிட்ல இந்த சைட்ல எல்லாம் அப்படி இருக்கும். நல்லாதான் இருக்கும் பாக்க. எனக்கு ஆனா அங்கதான் வாழணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா இது பாக்கும்போது பயமா இருக்கு. இப்ப ஐயா ரொம்ப மோசமா இருக்கு. எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது போல இருக்கு. வண்டி விட முடியாது. ஆமா நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க.
அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அதான் நடக்கும். ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. வாடகை வீடு இருக்கிறவங்களும் மோசம் தான், அதுவும் அதுன்னு சொல்ல மாட்டேன். இது அதோட மோசமா இருக்கு. ஆமா, ஆமா. சொந்தமா அந்த இது வீடு நம்மளோட வீடா தான் இருக்கும். ஆனா என்ன அபார்ட்மெண்ட்னா இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு போட்டு நம்மள அவசரம் வாங்குவாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு ஓடி போயிடணும். இதெல்லாம் கஷ்டம். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.